ஹே ஹாய், இந்த வீடியோல நம்ம கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள் தயாரிச்சு நடிச்சிருக்கிற கூகுள் குட்டப்பாவுடைய கதை விளக்க விமர்சனம் தான் பார்க்க போறோம். இந்த படத்தை நீங்க ஃபுல்லா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிக்கெட் புக்கிங் ஆப்ஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச தியேட்டர்ல பிடிச்ச சீட்ல உட்காந்து இந்த படத்தை செம்மையா ரசிங்க. இல்ல எப்பவும் போல கதையை ஃபர்ஸ்ட் கேட்டுருவோம், அதுக்கப்புறமா நாம படத்தை பார்த்துக்கலாம்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்படியே படத்துக்குள்ள போனா ஸ்டார்டிங்ல மாஸ்கோல ரோபோட்டை தயாரிச்சு ட்ரையலுக்காக மக்கள்கிட்ட புலங்க விட போறாங்க. சோ ட்ரையல்ங்கிறதுனால லிமிட்டடா ஒரு 2-3 பேர்த்துக்கிட்ட தான் கொடுக்க போறாங்க. அப்படி கொடுக்கறப்ப அந்த ரோபோ பையபுலைய சரியா செய்யாததுனால சில பல எரர் எல்லாம் காட்டுது. எரர் எல்லாம் சாதாரணமாப்பான்னு சொல்லி அந்த ரோபோட்டை ட்ரையலுக்கு கொடுத்து அனுப்பிடுறாங்க. கட் பண்ணி நம்ம வில்லேஜுக்கு வந்தா என்னதான் ஆதி ரோபோட்டிக்ஸ்ல டிகிரி எல்லாம் பண்ணி இருந்தாலும் அவங்க அப்பா சுப்பிரமணியம்க்கு அவரை வெளியே வேலைக்கு அனுப்புறதுக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா ஆதிக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும் தான் இருக்காங்க. சோ அவர் 10 மணிக்கு வேலைக்கு போயிட்டு திருப்பி 6 மணிக்கு வீட்டுக்கு வர மாதிரியான வேலை எதை வேணாலும் பாரு, ஆனா உள்ளூருக்குள்ளேயே பாரு, தயவு செஞ்சு வெளியூர்ல போயிடாதன்னு ஸ்ட்ரிக்ட்டா ரூல் போட்டுறாரு. ஆனா நம்ம ஆளுக்கு அப்படி இல்ல, எங்காச்சும் வெளியூர் போய் பெரிய லெவல்ல சாதிக்கணுங்கிற மாதிரியான வெறி எல்லாம் இருக்குது. சோ அவங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்றதுக்காக ஆதி அவங்க மாமாவை விட்டு பேச சொல்றாரு. பாவம் கன்வின்ஸ் பண்ண போன மாமாவை காப்பாத்துனா போடுமுடா சாமிங்கிற அளவுக்கு அங்க அடி தடி நடந்தது. வெட்டு குத்து நடக்கிற சமயத்துல நம்மால் ஒடியாந்தாருன்னா பாத்துக்கங்க. அந்த அளவுக்கு பையனை வெளியூர் அனுப்ப கூடாது, அனுப்ப முடியாதுங்கிறதுல ஸ்டெடியா நிக்கிறாரு நம்ம சுப்பிரமணியம். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற அதே ஊர்ல தான் ராகுல்னு ரேஷன் கடையில் ஒருத்தர் வேலை பார்த்துட்டு வர்றாரு. ஒருத்தர் யாரு போய் குட்டப்பாங்கிற பேரை சொன்னாலும் பேர் சொன்னவங்களுடைய காதை கடிச்சு வச்சிருவாரு. கொய்யால அந்த காதை கடிக்கும் போது மட்டும் அவன் உருவிட்டு எஸ்கேப் ஆகலன்னு ஆளே மருதர் தான். என்னப்பா சொல்ற, காதை கடிப்பாருங்கிற கூடவே கொலையெல்லாம் ஏதோ கோலா குடிக்கிற மாதிரி சாதாரணமா பண்ணுவாருங்கிற வெரி டேஞ்சரஸ் பிளவா இருப்பாரு போல் இருக்கேன்னு நம்ம பார்த்தா அவங்க அப்பா பேரு குட்டப்பா, ஆள் கொஞ்சம் குட்டையா இருப்பா. அப்படியே அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் திருடுவாரு, கொஞ்சம் கேரக்டர்ல அப்படி இப்படி பார்த்தா ஆளுன்னு வைங்களேன். அதனாலேயே இவருக்கு கொஞ்சம் மரியாதை இல்லாம போயிருச்சு. இப்ப அந்த குட்டப்பா ஊர்லயே இல்ல, இருந்தாலும் அவர் கொஞ்சம் மென்டல் அப்செட் ஆகி யாரெல்லாம் குட்டப்பான்னு சொல்றாங்களோ அவங்களெல்லாம் கொலவெறியோட அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில நம்ம ஆதிக்கு ஃபாரின்ல ஒரு ரோபோட்டிக்ஸ் கம்பெனில ஆஃபர் வருது. இதை நம்ம சுப்பிரமணியம் சொல்லி என்னுடைய கரியரை உங்களுக்காக வேஸ்ட் பண்ணிக்க முடியாது, இந்த ஊர்லயே விவசாயம் பார்த்துட்டுல என்னால இருக்க முடியாது, சோ நான் அங்க போகத்தான் போறேன்னு சத்தம் போடுறாரு. நம்ம சுப்பிரமணியமும் பையனுடைய ஆசை அதுதான், நம்ம தடுக்கணும்னு சொல்லி ஃபாரினுக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஆனா தனியா இருக்கிற சுப்பிரமணியம்க்கு உடம்பு சரியில்லாம இருக்குது, வயசானவரு, சோ அவரை கவனிச்சுக்கணும்னு சொல்லி ஒரு ஹோம் நர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்றாரு. எத்தனை பேர் வந்தாலும் நம்மால கொஞ்சம் கராரா மிக்சியில எல்லாம் போடக்கூடாது, அம்மியில அரைச்சுதான் குழம்பு வைக்கணும், இயற்கையான உடம்பு தான் சாப்பிடணும்னு சொல்லி பயங்கர ஸ்ட்ரிக்ட்டா பேசுறாரு. இத கேட்டதும் எப்பா உங்க குடும்பமே வேண்டாண்டான்னு கும்பிடு போட்டுட்டு ஓடிடுறாங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில நம்ம சுப்பிரமணியம் தனியாவே தான் வாழ்ந்துட்டு வர்றாரு. அந்த பக்கம் நம்ம ஆதியும் ஃபாரின் போய் எல்லாம் ஒர்க் எல்லாம் நல்லா செட் ஆகிடுது. அங்கதான் கூட வேலை செய்யற பொண்ணா நம்ம ஹீரோயினை இன்ட்ரோ பண்றாங்க. அவங்க இலங்கையை சேர்ந்தவங்க. ஒரு போர்ல நடந்த குண்டுவெடிப்புல அவங்க அம்மா இறந்துடுறாங்க. சோ அவங்களும் அவங்க அப்பாவும் ஃபாரினுக்கு வராங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஹீரோயினோட அப்பாவும் இறந்துடுறாங்க. சோ அவங்களுடைய ஃபீலிங்ஸை யார்கிட்டயாச்சும் ஷேர் பண்ணி மனசுல இருக்கிற பாரத்தை குறைச்சிக்கலான்னு ஏங்கிட்டு இருக்கிற சமயத்துல தான் நம்ம ஆதி அவங்க கிட்ட ஃப்ரெண்ட் ஆகுறாரு. அதுக்கப்புறமா 2 பேரும் பேசி பழகி ஒரு கட்டத்துல லிவிங் டுகெதரே வந்துடுறாங்க. தெரியும் ஃபாரின் போகணும்னு பையன் குதிச்சுக்கிட்டு இருந்தப்பவே இந்த மாதிரி குஜால்டிக்கா ஏதாச்சும் பண்ணுவா அப்படின்னு அழுது உருண்டு பிறண்டு அவங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி ஃபாரின் வந்ததுக்கு தன்னால எந்த அளவுக்கு ஒர்க் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அப்படி இப்படி வாழ்க்கை கிளுகிளுன்னு போயிட்டு இருந்த சமயத்துல தேம்பி அழுன்னு ஒரு ஷாக் வருது. என்னன்னா ஊர்ல இருந்த சுப்பிரமணியம்க்கு மைல்டா ஹார்ட் அட்டாக் வந்துருது. சோ என்ன இருந்தாலும் அப்பா ஆச்சு, சோ அவருடைய ஹெல்த் தான் முக்கியம்னு சொல்லி தன்னுடைய வேலையவே விட்டுட்டு ஊருக்கு போகலான்னு முடிவெடுத்துறாங்க. அப்பா அவருடைய எம்டி இருந்துட்டு உங்க டேலண்ட்டை நான் நல்லா அப்சர்வ் பண்ணேன், உங்களை கம்பெனில இருந்து அனுப்புறதுக்கு எனக்கு மனசே இல்ல, வேணும்னா கொஞ்ச நாள் லீவ் போட்டுட்டு போய் உங்க அப்பாவை பார்த்துட்டு வாங்கன்னு ஒரு சஜஷன் கொடுத்து அனுப்புறாரு. ஊருக்கு வந்து பார்த்தா நம்ம ஆளுக்கு நெஞ்சு வலி வந்ததுக்கான அறிகுறியே தெரியல. ஆனா ஆக்சுவலா மைல்டு அட்டாக் வந்திருக்குது, இருந்தாலும் எல்லா வேலையும் நான் தான் பண்ணுவேன்னு இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஆதி இருந்துட்டு நைட்டு படுக்கும் போது நம்ம சுப்பிரமணியம் கூப்பிட்டு அப்பா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ரோபோவை காட்டுறாரு. யாரா ஒயிட் பாலிஷ உடம்புல பூசின மாதிரின்னு சொல்லி இந்த ரோபோல வேணா அதான் நீ இருக்கிறீங்களங்கிறாரு. சுப்பிரமணியம் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா தன்னுடைய பையன் வேலையை விட்டுட்டு வந்துட்டான்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா நம்மால் தான் லீவ்ல வந்திருக்காரு. இந்த விஷயம் தெரிஞ்சு நைட்டு கொஞ்சம் அப்செட்டாவே படுத்துக்கிறாரு. காலையில எந்திரிச்சா மிஸ்டர் சுப்பிரமணியம் காஃபி எடுத்துக்கங்கன்ட்டு இங்க ஒண்ணு வந்து நிக்குது. பேர் சொல்லி கூப்பிட்டீங்கன்னா பிஞ்சு போயிருமாக்கும். ஏன்னா வயசு வித்தியாசம் வேணான்னு திட்டினதுக்கு இந்த மெட்டல் குட்டி இருந்துட்டு இந்த காஃபியை என்ன பண்ணங்குது, கன்றாவியை என் மூஞ்சியில ஊத்தேன்னு சொன்னதுக்கு என் ஓனரை துன்புறுத்த மாட்டேன் அப்படிங்குது. ஓட கவுத்துன மாதிரி இருந்துட்டு என்னமா வளர்ற பாருன்ட்டு காஃபியை தூக்கி வெளியே ஊத்தி இன்சல்ட் பண்ணிடுறாரு பாவம் அந்த ரோபோட்டை. இப்படியே போயிட்டு இருக்கும் போது நம்ம சுப்பிரமணி டெய்லியும் வீட்டுல யூஸ் பண்ண சாம்பலை வெளியே கொண்டாந்து மண்ல போடுவாரு. எதுக்குன்னா அதெல்லாம் செடிக்கு கொஞ்சம் உரமா இருக்குன்னு சொல்லி. இந்த சூழ்நிலையில நம்ம சுப்பிரமணி வீட்டுல அவருடைய மனைவி அஸ்தி வச்சிருப்பாரு.
எதுக்குன்னா தன்னுடைய பையனோட கங்கையில போய் கரைக்கணும்னு சொல்லி. ஆனா அவரு பையனோ இத்தனை வருஷமா எனக்கு வேலை இருக்குது, பிஸியா இருக்குன்னு தட்டி கழிச்சுக்கிட்டே வந்திருப்பாரு. அதனால அந்த அஸ்தி வீட்லயே இருக்கும், கங்கையில கரைக்கவே இல்ல. இந்த ரோபோ பயவுள்ள அதை சாம்பல்னு கொண்டு போய் ஜாடியோட வீட்டுக்கு வெளியில போட்டுருது. இத பார்த்த சுப்பிரமணிக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே ஒஸ்ட் இம்ப்ரெஷனா போயிடுது இந்த ரோபோக்கு. அப்பப்ப நம்ம சுப்பிரமணியம் அவர் பையனை செஸ் விளையாடலான்னு கூப்பிட்டுட்டே இருப்பாரு. இந்த ரோபோக்கு செஸ் எல்லாம் விளையாட தெரியும்னு சொல்லி அப்படி அப்படியே மலுப்புறாரு. ஒரு கட்டத்துல வெளிநாடு கிளம்ப வேண்டிய நாள் வந்துருது. அப்பதான் நம்ம சுப்பிரமணியம்க்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த ரோபோத்தை நமக்கு வேண்டாம்னா ஆஃப் கூட பண்ணி வச்சுக்கலாம், அதை கன்றாவிய முன்னாடியே சொல்றதுக்கு என்ன கேடுன்னு சொல்லி இந்த மெட்டல் குட்டியை ஆஃப் பண்ணி வச்சிடறாரு. ஆனா ஆதி இன்டெலிஜென்ட்டா என்ன பண்ணிருக்கா அப்படின்னா 12 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அதுவே ஆட்டோ ஸ்டார்ட் ஆகிக்கிற மாதிரி ஆப்ஷன் பண்ணி விட்டுட்டு போயிடுறாரு. நம்ம மெட்டல் குட்டி தலையில எல்லாம் சாக்க போட்டுட்டு ஆன் ஆகி அது பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிருது. இதை வெளியிருந்து பார்த்த நியூஸ்காரனோ ஒருவேளை குட்டப்பன் தான் நம்ம சுப்பிரமணி வீட்டுல வந்து ஒளிஞ்சிருக்கான்னு நம்ம ராகுல்கிட்ட போய் சொல்ல, அவரோ ஊர் மொத்தத்தையும் கூட்டிட்டு குட்டப்பனை அடிக்கிறக்காக கிளம்பி வராங்க. அங்க வந்து பார்த்தா நம்ம ரோபோ பயவுள்ள. இதை பார்த்துட்டு இங்க வார ரோபோ தென்னு இந்த செல்ஃபி பைத்தியங்க எல்லாரும் நம்ம ரோபோட்டு கூடவே செல்ஃபியும் எடுத்துக்குதுங்க. ஆனா பாவம் நம்ம ராகுல் ஏண்டா கொலை பண்றதுக்கு கூட்டிட்டு வந்து அப்படி கூத்தடிக்கிறீங்களே அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அடுத்த நாள் பேப்பர்காரர் பேப்பர் போட வந்தப்ப நம்ம மெட்டல் குட்டி இருந்துட்டு அவருடைய பேரு அட்ரஸ்னு Facebook டீடைல்ஸ் மொத்தமா சொல்றப்ப 500 பேருக்கு மேல உங்களுக்கு கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா ஈனத்தனமா ஒரு பையனுக்கு கூட நீங்க ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுக்கறதே இல்ல. அது மட்டும் இல்லாம போன வாரம் ஒரு ஏரியாக்கு போய் ரூம் போட்டிருக்கீங்க, உங்க கூட ஃப்ரெண்டா இருந்த ஒரு பொண்ணு வேற வந்திருக்குது. 2 பேரும் சேர்ந்துகிட்டுன்னு ஆரம்பிக்கும் போது அச்சோ இவன் பேசின செருப்படிதான் மிஞ்சும் போல் இருக்குன்னு பேப்பர்காரர் அன்னைக்கு போனவர் தான் வீட்டு பக்கம் வரவே கிடையாது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம சுப்பிரமணிக்கு பரவாயில்ல லெட்டர் பாக்ஸோடு இருந்தாலும் இத்தனை விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கானே லைட்டா பெருமையா ஃபீல் பண்றாரு. அடுத்த நாள் அவரு வெளியே போகும்போது குறுக்க பாஞ்சு நீங்க மாத்திரை சாப்பிடணும் இதெல்லாம் விட்டுட்டு எங்க போறீங்கன்னு கேட்டுருது. அது அவர் அபசகணும்னு நினைக்கிற மாதிரியே காலையும் லைட்டா அடிபட்டுருது. சோ அந்த ரோபோவை பயங்கரமா திட்டிட்டு என் மூஞ்சிலேயே முழிக்காதன்னு சொல்லி கட்டல்ல படுத்து தூங்குறாரு. அவரு கால்ல சுளுக்கு புடிச்சிருக்கிறது தெரிஞ்சு நம்ம மெட்டல் குட்டி அவரு தூங்கும் போதே ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி பக்கத்திலேயே நைட்டு ஃபுல்லா நிக்குது. இத காலையில எந்திரிச்சு பார்த்த நம்ம சுப்பிரமணிக்கு ஒரே ஆச்சரியம், பரவாயில்லையே நம்ம கிட்ட திட்டு வாங்கிட்டே இது இன்னமும் நிக்குதேன்ட்டு. நம்ம சுப்பிரமணி ஆச்சரியத்தோட கட்டல்ல இருந்து எந்திரிக்கும் போது ஷெல்ஃப்ல வச்சிருந்த அவங்க ஒய்ஃபுடைய அஸ்தி தெரியாதனமா தட்டி விட்டுறாரு. அதை நம்ம ரோபோ டக்குன்னு கேப்சர் பண்ணி உங்க ஒய்ஃபோட அஸ்திய வச்சுக்கங்கன்னு சொல்லி கொடுக்குது. இதனாலயே அந்த ரோபோவை அவருக்கு ரொம்பவும் பிடிச்சு போயிடுது. கட் பண்ணி வெளிநாட்டுக்கு போனா ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு ரோபோத்தை ட்ரையல் அனுப்பியிருப்பாங்கல்ல, அந்த ரோபோ தன்னுடைய முதலாளி தன்னை திட்டி மூஞ்சில காஃபி ஊத்துனங்காட்டி செல்ஃப் டிஃபென்ஸ் மோட் ஆக்டிவேட் ஆகி அந்த ஓனரையே கொலை பண்ணிடுது. இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும் போதே நம்ம சுப்பிரமணி ரோபோட்டு கிட்ட பயங்கரமா அட்டாச் ஆகிறாரு. ஒருவேளை இந்த மெட்டல் குட்டியும் அந்த மாதிரி ஆபத்தை விளைவிச்சிருச்சுன்னா என்ன பண்றதுன்னு நம்ம பயந்துட்டு இருக்கும் போது இன்ட்ரவல். இது வரைக்கும் உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதை ஃபுல்லா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன், கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச தியேட்டர்ல பிடிச்ச சீட்ல இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்படியே நம்ம செகண்ட் ஹாஃப் குள்ள போனா ஸ்டார்டிங்ல நம்ம ஆதியோட மாமா இளநீ வெட்டுறதுக்காக அருவாலை தூக்கிட்டு வராரு. டெட்லி வெப்பன்லாம் இந்த வீட்டுக்குள்ள அலோட் இல்லைன்னு சொல்லி அவரு கழுத்தை புடிச்சிருது. ஆத்தாடி டேஞ்சரஸ் பயபுல்லன்னு சொல்லி அருவாலை கீழே போட்டதுக்கு அப்புறம் தான் இது ஒரு முன்னெச்சரிக்கைக்காக பண்றதுதான். ஆனா இன்கேஸ் அது கரப்ட் ஆகி ஏதாச்சும் ஆயிருமோங்கிற பயத்தில் இருக்கும் போதே இந்த ரோபோ பயபுல்ல நம்ம சுப்பிரமணியம் கூட செம்மையா அட்டாச் ஆகிடுது. சாமிக்கு பூஜை பண்ணுது, அவர் ஒய்ஃபுக்கு மாலை போடுது, சமையல் பண்ணுது, டிஸ்பிளேல வீடியோ கால் பண்ணி அவர் பையன் பேச வைக்குது, செஸ் விளையாடுது, என்டர்டெயின் பண்ணுது. இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி டிராக்டர் ஓட்டுது, விவசாயம் பண்ணுது. அதுக்கும் மேல ஹைலைட்டா தோட்டத்துல வந்த ஒரு பாம்பை நம்ம படையப்பர் மாதிரி பிடிச்சு சல்யூட் வேற பண்ணுது. வாவ் வாட் எ ஸ்டைல். அப்படியே வாழ்க்கை ஜாலியா போயிட்டு இருக்கும்போது ஊர்ல எல்லாருமே குட்டப்பா குட்டப்பான்னு இந்த மெட்டல் குட்டியை கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுவே அவனுடைய பேராவும் ஆகிருது. எல்லாரும் குட்டப்பாவுக்கு ட்ரெஸ் இல்லையான்னு கிண்டல் பண்ணறதுனால நம்மால அதுக்கு அழகா ஒரு ட்ரெஸ்ஸும் தச்சு கொடுத்துறாரு. அந்த சமயத்துல தான் பவித்ராங்கிறவங்க தன்னுடைய பொண்ணோட சுப்பிரமணியம் வாழ்ற ஊருக்கு வராங்க. அதுதான் அவங்க சொந்த ஊரும் கூட. சுப்பிரமணியத்தோட சின்ன வயசு சைட் அண்ட் ஒன் சைடு லவ்னா அது அவங்க தான். அவங்க பொண்ணும் ஆதி மாதிரியே அவங்களுக்கு Facebook யூஸ் பண்ண கத்து கொடுத்துட்டு வீடியோ கால்ல பேசிக்கலாம்னு சொல்லி வெளியூருக்கு வேலைக்கு போயிடுறாங்க. அந்த சமயத்துல நம்ம குட்டப்பாவை கூப்பிட்டு பவித்ரா ஐடியா கண்டுபிடிச்சு தான் யாருன்னே சொல்லாம காமனா ஒரு டிபியை வச்சுட்டு விட்டு கவிதையா அனுப்புறாரு. இதை எல்லாத்தையும் நம்ம கம்ப்யூட்டர்ல இருந்து வீடியோ அண்ட் மைக் மூலியமா பார்த்து கேட்டுக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா அவங்க அப்பா என்னென்ன பண்றாரு, எப்படி இருக்காரு, அந்த மிஷின் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. சோ அந்த மாதிரி கண்காணிச்சுட்டு இருக்கும்போது இந்த விஷயம் சிக்கிக்குது. இருந்தாலும் ஆதி ஃபாரின்ல பண்ற வேலைக்கு அவங்க அப்பா பண்றது எவ்வளவோ கம்மி தானன்ட்டு அவன் அதை பெருசாவே எடுத்துக்கல. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரேஷன் கடைக்கு நம்ம குட்டப்பா போகும்போது ஊர் மக்கள் எல்லாரும் குட்டப்பா குட்டப்பான்னு பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டு ராகுல் ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுறாரு. அதை பார்த்துக்கிட்டு இருந்த ராகுலுடைய ஒய்ஃபோ முனிசிபாலிட்டியில வேலை செய்யற அவங்க அண்ணனுக்கு போன் பண்ணி குட்டப்பாங்கிற பேரை கேட்டாலே இவர் ஒரு மாதிரி அப்செட் ஆகுறாரு. நீங்க ஏதாச்சும் வழி பண்ணுங்கன்னு சொன்னதை கேட்டுட்டு அவரோ இந்த ரோபோவை வச்சிருக்கிறதுக்கு உங்களுக்கு லைசன்ஸ் கிடையாதுன்னு சொல்லி தூக்கிட்டு போயிடுறாரு. இதை
அதுக்கேத்த ஆதி அங்கிருந்து ஒரு மெயில் அனுப்பி இந்த ரோபோ அரசாங்க அப்ரூவலோட தான் ட்ரையல் வெர்ஷன்ல இருக்குதுன்னு சொல்லி பிஎம்டே சைன் வாங்கி மெயில் அனுப்பிடுறாங்க. சோ அங்கிருந்து நம்ம ஆளுங்க எல்லாமே ரோபோவை கூட்டிட்டு வந்துடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஜோசியம் எல்லாம் ரோபோவுக்கு பார்த்து நேரம் எல்லாம் நல்லா இருக்குதா கட்டம் எல்லாம் நல்லா இருக்குதான்னு பாக்குறாங்க. அதுக்கு அந்த ஜோசியரும் பரிகாரம் வேற சொல்றாரு. இந்த சமயத்துல தான் ரோபோல இருக்கிற கேமரா அண்ட் மைக்ரோபோன் மூலியமா சுப்பிரமணியத்தை அந்த ரோபோட்டிக் டீம் மொத்தமா கண்காணிச்சிட்டு வருது. நம்ம ஆதிக்கு தெரிய வந்து பயங்கரமா சத்தம் போடுறாரு. அதுக்கு அந்த எம்டியோ இந்த மாதிரி போன பல ரோபோக்கள் அந்த ஓனரை கொன்னுருச்சு, அந்த மாதிரி உங்க அப்பாவுக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு இப்படி கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ரோபோட்டை ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு நான் என்ன முட்டாள, உங்க அப்பா எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரையல் அதை தான் நாங்க பண்ணிக்கிட்டு வரோம்னு சொல்றாரு. இது நடக்கிற எக்ஸாக்ட் நேரத்துல நம்ம சுப்பிரமணியத்தை குட்டப்பா இருந்துட்டு நீங்க Facebookல பண்ற லூட்டி எல்லாமே உங்க பையன் கேமரா மைக்ரோபோன் மூலியமா கேட்டுக்கிட்டும் பாத்துக்கிட்டு இருக்காருன்னு சொன்னதை கேட்டுட்டு நம்மாலோ யாருமே இதை கண்காணிக்காத மாதிரி பண்ணிருங்கிறாரு. சோ நம்ம குட்டப்பாவும் அவருடைய தம்பு இம்ப்ரெஷனை வச்சுட்டு யாருனாலையும் அந்த கேமரா அண்ட் மைக்ரோபோனை ஆக்சஸ் பண்ண முடியாத வகையில மேனுவல் மோடுக்கு மாத்திடுது. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த அந்த ரோபோட்டிக் டீம் ஆதியை கூப்பிட்டு இந்த ரோபோட் மேனுவல் இருக்கிற இந்த நேரத்துல உங்க அப்பாவுக்கு எப்ப வேணாலும் ஆபத்து வரலாம், சோ உடனே ஊருக்கு போய் உங்க அப்பாவையும் என் ரோபோட்டையும் காப்பாத்துன்னு அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ஆதி உடனே ஊருக்கு ஹீரோயினோட கிளம்பி வந்து அவங்க அப்பாட்ட லிவிங் டுகெதர் பண்ற விஷயம் எல்லாத்தையுமே சொல்லி அந்த வீட்லயே அந்த பொண்ணையும் தங்க வச்சு சுப்பிரமணியமையும் ரோபோட்டையும் பிரிக்கிற முயற்சியில் இறங்குனா அது நடக்கவே மாட்டேங்குது. சரி, இந்த கொடுமை எல்லாம் பரவாயில்லன்னு விட்டா ஊர்ல திருவிழா நடக்குது. அந்த திருவிழால ரோபோட் பேர்ல அர்ச்சனை வேற நடக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம குட்ட பார்த்த பவித்ரா ஏதாச்சும் Facebookல மெசேஜ் பண்ணா யாருக்கும் தெரியாம என்கிட்ட தனியா வந்து சொல்லணும்னு இருப்பாரு. சோ அது பிரைவசின்னு சொல்லி சுப்பிரமணியத்தை அவங்க வீட்டு பாத்ரூமுக்கு கூட்டிட்டு போய் பவித்ராவோட பொண்ணுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கும், அதுக்காக பவித்ரா வெளியே போயிருப்பாங்கன்னு சொல்லி அவங்க அனுப்பின Facebook மெசேஜ காட்டுது. இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஆளுங்க பதறி போய் படப்படன்னு வந்து பாத்ரூம் கதவை தட்டுறாங்க. ஏண்டா ஒரு மனுஷனை கக்கூசுவோட நிம்மதியா போக விட மாட்டீங்களாடான்ட்டு நம்ம ஆளு வெளியே வராரு. அவருக்கு பின்னாடியே இந்த குட்டப்பை என்னத்த உலகன்ட்டு வருது. இதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஆளுங்களோ பெட்ரூமுக்கு அனுப்புனா நீ பாத்ரூம் வரைக்கும் வந்துட்டியா, இதுக்கு மேல விடக்கூடாதுன்னு அந்த அன்னைக்கு நைட்டே ஒரு பஞ்சாயத்தை போட்டு ஆதி அவங்க அப்பாவை தனியா கூட்டிட்டு வந்து இந்த ரோபோனால மிகப்பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்குது, இது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண மிஷின் இல்லைன்னு சொல்லி எவ்வளவோ புரிய வைக்க ட்ரை பண்றாரு. ஆனா சுப்பிரமணியம் இருந்துகிட்டு நீங்க எல்லாம் இல்லாதப்போ இவன் ஒருத்தன் தான் எனக்கு துணையா இருக்கிறான், அது மட்டும் இல்லாம நான் எவ்வளவு திட்டினாலும் மாத்திரை சாப்பிட்டீங்களா சாப்பாடு சாப்பிட்டீங்களான்னு என்ன அக்கறையா பாத்துக்கிட்டு இருக்கிறேன், என்கிட்ட இருந்து இவனை உன்னால பிரிக்கவே முடியாதுன்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஆதி இருந்துட்டு உங்களுக்கு தான் நான் நல்லா இருக்கிறேன்னு சொன்னதுக்கு உங்க அம்மா அஸ்திய கங்கையில கரைக்கிறதுக்கு கூட உனக்கு நேரம் இல்ல, இந்த மாதிரி தனியா பேசலான்னு சொல்லி எத்தனை வருஷம் நான் கூப்பிட்டுருப்பேன், எப்பாச்சும் என் கூட மனசு விட்டு பேசி இருக்கிறியா, இவ்வளவு ஏன் நாளைக்கு நான் உடம்பு சரியில்லாம கட்டில் கடையா கிடந்தா கூட அவன் என்னுடைய மோஷன் எல்லாத்தையும் அள்ளி போடுவான், நீ அள்ளுவியா, இவன் எனக்கு ஒரு குழந்தை மாதிரி நான் அவனை அப்படித்தான் பாக்குறேன், எங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்க நினைக்காதன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த அன்னைக்கு நைட்டு ஆதியோட எம்டி வெளிநாட்டுல ஒரு ரோபோட் தன்னுடைய எஜமான கொலை பண்ற வீடியோவை அனுப்புறாரு. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த ஆதி எப்படியாச்சும் காலையில அந்த ரோபோட்டை டிஸ்மேட்டில் பண்ணிடலாம்னு நினைக்கும் போது காலையில பெட்ரூமுக்கு வந்து பார்த்தா சுப்பிரமணியத்தையும் காணா குட்டப்பாவையும் காணா. ஏன்னா நம்ம சுப்பிரமணியம் பரிகாரம் பண்ணணும்னு சொல்லி ஒரு மலை மேல இருக்கிற கோயிலுக்கு குட்டப்பாவை தனியா கூட்டிட்டு போயிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஆதியை பார்த்து போன் பண்ணா அந்த போனை எடுக்கவே கூடாதுன்னு சொல்லி இன்கமிங் கால் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிடுறாரு. இருந்தாலும் ரோபோட் டிடெக்டரை வச்சு டிடெக்ட் பண்ணி ஆதி வந்துகிட்டே இருக்காரு. அந்த சமயத்துல ராகுல் இருந்துட்டு தன்னுடைய அப்பா தான் இப்படி வேஷம் போட்டுட்டு வந்திருக்காரு, அவரு எப்படியாச்சும் கொலை பண்ணணும்னு சொல்லி சுப்பிரமணியத்தையும் குட்டப்பாவையும் பின்னாடி அந்த காட்டுக்குள்ளேயே ஃபாலோ பண்ணி வராரு. இப்படி போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில பவித்ரா இருந்து ஒரு Facebook மெசேஜ் வருது. நம்ம குட்டப்பா இருந்துட்டு இதுக்கு மேல நீங்க ஒளிஞ்சிருந்து மெசேஜ் பண்ண வேணா, உங்க போட்டோவை டிபியா வச்சிருவான்னு கேக்குது. அதுக்கு நம்மளும் சரி வச்சிருன்னு சொல்லிட்டு உன்னை என் பையன் மாதிரி பாக்குறேன், என் கூடவே நீ எப்பவும் இருக்கணும், உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரவிட மாட்டேன்னு ரொம்ப எமோஷனலா பேசுறாரு. அதை கேட்டுக்கிட்டு இருந்த குட்டப்பாவோ என்ன ட்ரையல் பாக்குறதுக்காகத்தான் உங்க கூட அனுப்பியிருக்காங்க, நான் மனுஷன் கிடையாது, உங்க பையன் சொல்ற மாதிரி நான் ஒரு மிஷின் தான், அது மட்டும் இல்லாம ட்ரையல் முடிஞ்சதுக்கு அப்புறமே என்ன கூட்டிட்டு போய் மெமரி அழிச்சிருவாங்க, நீங்க யாருன்னே எனக்கு நினைவு இருக்காது, சோ மனுஷன் கிடையாது, மனுஷங்களுக்கு உபயோகமா இருக்கிற மிஷின் தானோ தவிர நான் மனுஷன் ஆக முடியாது, என்ன உங்க பையனால நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ராகுல் வந்து அந்த ரோபோட்டுடைய தலையை வெட்டிடுறாரு. இதை பார்த்துட்டு நம்ம சுப்பிரமணிக்கு அதிர்ச்சியே தாங்க முடியல, பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. ஏன் அந்த ரோபோட் இப்படி பேசுச்சுன்னா அவர் மனைவியோட அஸ்திய கங்கையில கரைக்கணும்னு சொல்லி இருப்பாருல, அதுக்கு அவர் பையன் ஒத்து வராததுனால குட்டப்பாவை வச்சு அந்த கோயில் இருக்கிற ஒரு ஆத்துல கரைச்சிடலான்னு முடிவு பண்ணுவாரு. அதனாலதான் இந்த ரோபோட் இருந்துட்டு நான் மனுஷன் கிடையாதுன்னு சொல்லி அவருக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அந்த சமயத்துல தான் ராகுல் வந்து அந்த ரோபோட்டை வெட்டிடுவாரு. கூடவே நம்ம சுப்பிரமணியத்தையும் வெட்ட பாப்பாரு. ஆனா கரெக்டா ஆதி ஸ்பாட்டுக்கு வந்து நம்ம ராகுல் அடிச்சு போட்டுறாரு. தலையில்லாத முண்டமா இருக்கிற ரோபோட்டை பார்த்து அழுதுகிட்டு இருக்கும் போது செல்ஃப் டிஃபென்ஸ் மோட் ஆக்டிவ் ஆகி ஆதியோட களத்தை புடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சிருது. இதை பார்த்துட்டு சுப்பிரமணிக்கு பயங்கரமான ஷாக்கு, பயங்கரமா ரோபோட் கிட்ட கெஞ்சறாரு, என்னுடைய பையன் தான் ஆதி தான், அவனை விடு விடுன்ட்டு. நல்ல வேலையா பேட்டரி டவுன் ஆகி ஷட் டவுன் ஆனதுனால ஆதி தப்பிச்சிடுறாரு. இதெல்லாம் சொல்லி சுப்பிரமணிக்கு விளக்கமா புரிய வச்சு அது ஒரு மிஷின் தான் சொல்லி அந்த காட்டுல இருந்து வீட்டுக்கு
வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த சமயத்துல பவித்ரா Facebook டிபில நம்ம சுப்பிரமணியம் போட்டோவை பாக்குறாங்க. தலையில்லாத முண்டமாவே காட்டுக்குள்ளேயே அந்த ரோபோட்டையும் விட்டுட்டு வந்துடுறாங்க. என்ன இருந்தாலும் நம்ம ரோபோட்டுடைய நினைவை அந்த சுப்பிரமணியிட்ட இருந்து அழிக்கவே முடியல. எங்க பார்த்தாலும் தன்னுடைய பையனாவே நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த ரோபோட்டுடைய நினைவாவே இருக்கிறாரு. சோ தன்னுடைய அப்பாட்ட மனசு விட்டு பேசி அவருக்கு சந்தோஷம் கொடுத்திருந்தா ஒரு மிஷின் பின்னாடி அவரு போயிருக்கவே மாட்டாரு. அது மட்டும் இல்லாம சுப்பிரமணியமா நார்மலா மனுஷனா திருப்பி கொண்டு வரக்கு பவித்ரானால மட்டுமே தான் முடியும். ஏன்னா டிபில அவர் தான் பார்த்துட்டாங்கல்ல. ரோபோ நினைவில் இருந்து அவர் வெளியே வருவாரா இல்ல பவித்ரா மூலியமா அவருக்கு இன்னொரு ஆறுதல் கிடைக்குமாங்கிற சஸ்பென்ஸோடவே இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. பையன் அப்பாவை எப்படி பாத்துக்கணும், அப்பா பையன்ட்ட எப்படி நடந்துக்கணும், என்னெல்லாம் எதிர்பார்க்கணும்னு சொன்ன இந்த படம் உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் தான் நம்புறேன். இந்த படத்தை நீங்க ஃபுல்லா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச தியேட்டர்ல பிடிச்ச சீட்ல இந்த படத்தை ஃபேமிலியோட முக்கியமா குழந்தைகளோட உட்கார்ந்து பார்த்து ரசிங்க. இன்னொரு சூப்பரான படத்துல பார்க்கலாம். பாய்.